எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அனிமேஷன்ஸ் வந்து எப்படி நம்ம டாமில் பர்ஃபார்ம் பண்ணு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டாமில் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக உங்கள் HTML CSSல எப்படி அனிமேஷன் பர்ஃபார்ம் பண்ணீங்களோ சேம் திங் தான். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப பேசிக்கான ஸ்டஃப் தான். ஸோ நாங்கள் வந்து இந்த அனிமேஷன் CSSல வந்து அனிமேஷன்ஸ் பற்றி ஒரு தனியாக சீரிஸ் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. பட் பார்க்கலாம். பட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் டாமில் வந்து எப்படி இந்த சீசஸ் அனிமேஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவுட்புட்டு போன வீடியோவில் பார்த்த அவுட்புட்டு நான் கிளிக் பண்ணும்போது சடனாக போயிடுது. ஓகேவா? ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஸ்மூத் அனிமேஷனாக இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நம்ம கோடுக்குள்ளே போயிட்டு அண்ட் நம்ம ஸ்டைல் ஆஃப் சீசஸ்க்குள்ளே போயிட்டு அண்ட் இந்த டெக்ஸ்ட் ஓகே இதுதான் நம்மளோட டிவ். இந்த டிவ்வில் வந்து நான் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? என்ன ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா ட்ரான்சாக்ஷனும் அனிமேஷனும் வேறு ஓகேங்களா? ஸோ ட்ரான்சாக்ஷன்னா ஒரு ஸ்டேட்டு வேறு ஸ்டேட்டுக்கு மாறி தான் ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா? அனிமேஷன்னா சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் அது வந்து ஹேப்பனிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். அண்ட் முடிஞ்சால் நான் இதை பற்றி ஒரு தனியாக ஒரு சீரிஸ் நான் போடுறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ட்ரான்சாக்ஷன் அப்ளை பண்ணலாம். நம்ம ட்ரான்சாக்ஷன் எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம், எனக்கு எங்கே அட்மிட் ஆகணும், ஜஸ்ட் இந்த டிவிஷனில். கரெக்டாக? ஸோ டிவிஷனோட கிளாஸ் என்னது நீங்கள் தெரியல உங்களுக்கு. ஸோ இதுதான். ஸோ இன்புட் நேம் கண்டெய்னர். கரெக்டாக? ஸோ இது நான் அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே நான் வந்து இதானே இது எஸ் இது தான். ஸோ இங்கே வந்து ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ட்ரான்சிஷன் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேசிக்லி நான் வந்து எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ண போகிறேங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணால் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு எல்லாத்துக்குமே 1 செகண்ட் டிலேயில் எனக்கு வேணும். ஓகேவா? அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் அவுட் பார்த்தா உங்களுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அடிஷ்னலாக ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் நேம் கண்டெய்னர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஹைட் மெத்தட் நான் வந்து வைக்கிறேன். மெத்தடில் ஒரு கிளாஸு அதை ஆக்சுவலி என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டெய்னர் வந்து ஹைட் பண்ணும். ஓகேங்களா? CSSல நம்ம அதான் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே போட்டுட்டு அண்ட் இது வந்து ஹைடு. ஓகே. ஸோ இங்கே எனக்கு என்ன ஆகணும்னா பேசிக்லி எனக்கு வந்து அதோட டிஸ்பிளே வந்து நான் 0க்கு வச்சுக்கலாம். என்னோட இஷ்டம் தான் அது. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று பண்ணலாம். ஸோ மேபி இந்த பேரல் எலமெண்ட்டில் உள்ள வித் அண்ட் ஹைட் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா வித் வந்து மேபி ஒரு 100 பிக்சல் வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். 100 பிக்சல் இல்லை 100%. அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஹைட் வரும்போது வித்து வந்து 0வாக இருக்கணும். ஓகே. ஓவர் ஃப்ளோ வந்து எனக்கு வந்து ஹிடனாக இருக்கணும். ஓகேவா? ஹிடன். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எதுவும் டிஃப்ரென்ஸாக இருக்காது. நான் கிளிக் பண்ண கூட ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டைலிங்கில் நம்ம சில கோட் ரைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டைனமிக்காக சில ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம் JavaScript மூலிமா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம JavaScript ஃபைல்குள்ளே போயிட்டு இது மாதிரி ஸ்டைலுக்கு பதிலாக வந்து கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சின்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஹைட்னு கிளாஸ் வச்சுருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு நம்ம ஸ்டைலுக்கு பதிலாக ரிமூவ் பண்ணிவிட்டு டாட் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த கண்டெய்ன்ஸ் இருக்கா இந்த எலிமெண்ட்டில் இந்த கிளாஸ் இருக்கா கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதுக்கு என்னது இந்த மெத்தட் கண்டெய்ன்ஸ் பேர் என்னது ஹைட். ஸோ ஹைட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், இந்த கோட் பிளாக் ஓகேவா இது வந்து எனக்கு இப்போ வேணாம். எனக்கு அதுக்கு பதிலாக என்ன வேணும் அப்படின்னா இந்த ஹைட் வந்து அப்ளை ஆகணும். ஓகே. ஸோ ஹைட் அப்ளை ஆகக்கூடாது, எனக்கு வந்து ஹைட் வந்து ரிமூவ் ஆகணும். ஓகேவா? ஸோ இன்புட் கண்டெய்னர் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் ஹைட். என்ன ரிமூவ் ஆகணும், எனக்கு இந்த ஹைட் கிளாஸ் ரிமூவ் ஆகணும். ஸோ நான் எனவே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபைனலாக. பட் இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிங்க. சேவ். அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த எல்ஸ் பிளாக்லேயே வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம். ஓகே சூப்பர். இந்த எல்ஸ் பிளாக்லேயும் வந்து எனக்கு இந்த கமெண்ட் தேவையில்லை. இதுக்கு பதில் நான் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இன்புட் கண்டெய்னர் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் அண்ட் ஆட். ஸோ இந்த வாட்டி வந்து ஆட் பண்ண போகிறேன். என்ன ஆட் பண்ண போகிறேன், என்னோட ஹைட் கிளாஸை. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? என் மொக்கம் வாங்கக்கூடாது அதெல்லாம் அந்த பர்பஸ்க்காக தான். ரைட். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அவுட் பார்த்திங்க அப்படின்னா ஹைட் ஒன்றுமே வேக் ஆகல. ஓகேவா? ஸோ நம்ம தப்பு பண்ணுறோம் பார்ப்போம். ஸோ ரைட். ஸோ நம்ம ஸ்டைல் சைஸுக்குள்ள போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒப்பாசிட்டி வைப்போமா. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஹைட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து 0வாக இருக்கணும். எனக்கு இந்த ஹைட் மெத்தட் இருக்கும்போது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஒப்பாசிட்டியும் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் 0 வைக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து விச் மீன்ஸ் ஒப்பாசிட்டி வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து 100% இருக்கும். பட் ஹைட் வரும்போது எனக்கு ஒப்பாசிட்டி வந்து 0வாக இருக்கணும். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒர்க் ஆகல. மேபி இதை தப்பு பண்ணுறோம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கோட்குள்ளே போயிடலாம். அண்ட் கண்டெய்ன்ஸ் ஹைட். ஸோ கண்டெய்ன்ஸ் கரெக்டு ஹைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எலமெண்ட்ஸ் பாடிக்குள்ளே அண்ட் இது நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி மெயின்குள்ளே அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா
நேம் கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு நம்ம ஹைட் டெக்ஸ்ட் ஓகே இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம எதாவது கிளாஸ் அப்ளை பண்ணியிருக்கோமா, இங்கே அப்ளை ஆகலை ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பட்டனில் பார்க்கக்கூடாது, நம்மளோட இன்புட் நேம் கண்டெய்னர் தான் பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ்னு ஏதாச்சும் இருக்கா, நிறைய கிளாஸ் வச்சுருக்கோம் இங்கே. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் வந்து எதுவுமே வரல. நான் கிளிக் பண்ணும் போது ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணுற வச்சுக்கோங்களேன், ஹைட் வரல. ஓகே ஸோ நம்ம லாஜிக் வந்து தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்புட் கண்டெய்னர் டாட் கண்டைன்ஸ் ஹைட் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த கோட் பிளாக் வந்து ஒர்க் ஆகணும். அப்படி இல்லைனா எனக்கு இந்த ஹைட் வந்து எனக்கு அப் அண்ட் ஆகணும் ஓகேவா. இதான் என்னோட லாஜிக். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேவ் பண்ணிப்போம் ஒரு வாட்டி, ஃபைனலாக ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம் அண்ட் திருப்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி இந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் வந்து கீழே கொண்டு வந்துக்கிறேங்க. ஆல்சோ ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் என் ஜெயத்துக்காக. சப்போஸ் உங்களுக்கு தெரியல நீங்கள் வந்து நல்லா ஹை குவாலிட்டியில் பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து ஜஸ்ட் வந்து ப்ரோ குவாலிட்டி சரியில்லைன்றீங்க. நான் என்ன சொல்கிறது உங்ககிட்ட, ஜஸ்ட் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா கிளியர் தெரியும் ஓகேங்களா. இது வந்து 4K வரைக்கும் அவைலபிள் ரைட். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எரர் காமிக்குது. இங்கே பார்த்தீங்களா எப்பவுமே ஒரு இண்டிகேஷன் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் தான் கிளிக் பண்ணும்போது எரர் காமிக்குதுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிடர் போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் ஆன் நோட் ஒன் இஸ் நாட் ஆஃப் டைப் நோட். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரீவியஸில் இருக்கிற எல்லா கூட ரிமூவ் பண்ணிக்கிறேன் டிஸ்ட்ராக்ஷனுக்காக. ஸோ ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே, தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே சேஃப் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அண்ட் நான் கிளிக் பண்ணும்போது எரர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஷோ ஆகுது. சூப்பர். ஸோ ஃபெயில் டு எக்ஸிக்யூட் கண்டெய்ன்ஸ் ஆன் நோட். ஸோ இது வந்து நோட்னு காமிக்குது. ஸோ இது வந்து ஓகே இது வந்து எலமெண்ட் தான் டாட் இங்கே பார்த்தீங்களா இந்த எலமெண்ட்டு டாட் கிளாஸ் இஸ் நான் போடல பாருங்கள், கிளாஸ் லிஸ்ட் டாட் இங்கே தான் இந்த கண்டென்ட்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இது என்னோடய ஃபால்ட்டு தான். நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வந்து கிளிக் பண்ணும்போது வருதா வரல. நான் ஆல்சோ அனிமேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், திருப்பி ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்களா அனிமேஷன் க்ளோஸ் பண்ணுறேன் போயிடுச்சு. ஓகே ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் அனிமேஷன் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. ஸோ மேபி நீங்கள் வந்து கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களா நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹைட் ஆகும்போது எனக்கு ஏதாச்சும் கலர் நான் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஷோ பண்ணும்போது பார்த்தீங்களா ஹைட் பண்ணும்போது ரெட்டாக மாதிரி க்ளோஸ் ஆகுது. ஓகே இதெல்லாம் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ், இது மாதிரி தான் நீங்கள் அனிமேஷன் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டாஸ்க் நான் உங்களுக்கு தரேன். என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது சம் கைண்ட் ஆஃப் அனிமேஷன்ஸில் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதுக்கான சோர்ஸ் லிங்க் எல்லாமே கீழே லிங்க்கில் போகிறேன், நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்கான ஒரு அனிமேஷனான ஒரு வீடியோ தான் அது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அனிமேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டான திங் நினைப்பீங்க. ஸோ அனிமேஷன் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்வாட் டாமில் வந்து நீங்கள் HTML சீரியஸில் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் டாமில் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுருந்தேன் ரைட்டா. எஸ் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சோர்ஸ் எல்லாமே கீழே லிங்க்கில் போடுறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான செக்ஷன் பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன் அதுதான். என்ன பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.